கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. இன்றைக்கும் அதிகாலை தியானத்திலே உங்களோடு கூட என்ன பேச வேண்டும் என்று தேவ சமூகத்திலே காத்திருந்த போது அப்போஸ்தலர் நடபடிகள் 1ஆம் அத்தியாயம் 8வது வசனத்தின் மூலமாக ஆவியானவர் என்னோடு கூட பேசினார். அந்த வசனத்தை நாம் கேட்போம். பரிசுத்த ஆவி உங்களிடத்தில் வரும்போது நீங்கள் பலனடைந்து எருசலேமிலும் யூதேயா முழுவதிலும் சமாரியாவிலும் பூமியின் கடைசி பரியந்தமும் எனக்கு சாட்சிகளாயிருப்பீர்கள் என்றார். நல்ல ஆண்டவரே, நாங்களுமே நன்றியோடு கூட துதிக்கிறோம். இந்த காலை வேளையிலும் அப்பா, இந்த வசனத்தின் மூலமாக எங்களோடு கூட நீர் பேசும்படியாய் ஜெபிக்கிறோம். பேசுகிறவர் நீங்கள் அல்ல, பரிசுத்த ஆவியானவர் என்று சொன்னவரே, அடியானை மறைத்து அப்பா நீர் வெளிப்படும்படியாய் ஜெபிக்கிறோம். சந்தர திபரபர் அப்பா, உம்முடைய நாமத்தை மாத்திரம் நீங்கள் மகிமைப்படுத்துங்க. இயேசு கிறிஸ்துவின் வெளியேற பெற்ற நாமத்தில் ஜெபிக்கிறோம். ஜெபங்கேளும் ஜீவனுள்ள எங்கள் நல்ல பிதாவே, ஆமேன். சாட்சிகளாய் இருப்பீர்கள். இந்த பகுதியை நாம் இன்றைக்கு தியானிப்பது நமக்கு ஆசீர்வாதமாக இருக்கும். வேத புத்தகத்திலே மிகவும் அருமையாக சாட்சியாக வாழ்ந்த ஒரு பரிசுத்தவான் என்று பார்த்தோமேயானால் யோபுவை குறித்து நாம் பார்க்க முடியும். நான் யோபு பட்ட பாடுகளையும் அவர் பெற்ற ஆசீர்வாதங்களையும் குறித்து நான் இப்போது உங்களோடு கூட பேச விரும்பவில்லை. யோபுவினுடைய வாழ்க்கையிலே அவர் எப்படியாய் சாட்சியாய் வாழ்ந்தார், சாட்சி பெற்றார் என்ற அந்த 2 பகுதிகளை மாத்திரம் நான் உங்களோடு கூட பகிர்ந்து கொள்ள நான் விரும்புகிறேன். யோபு என்கிறதான பெயருக்கு அர்த்தம் என்று பார்க்கும்போது விரோதி அல்லது மை எனிமி என்று எழுதப்பட்டிருக்கிறது, அல்லது என் தகப்பன் எங்கே. இது 2மே யோபுவினுடைய சரித்திரத்திலே மிக பொருத்தமான பெயர்களாகவே காணப்படுகிறது. விரோதியாகிய சாத்தான் அவரை பல விதத்திலும் சோதித்த பின்பும் அவர் சுத்த பொன்னாக விளங்கினார். அநேக தரம் யோபு பாடுகளுக்குள்ளாய் கடந்து போகும்போது, உபத்திரவங்களுக்குள்ளாய் கடந்து போகும்போது என்னுடைய தேவன் எங்கே என்று கேட்கிற ஒரு கேள்விக்குறியும் அவருடைய வாழ்க்கையிலே இருந்தது. என்னை கேட்டுக்கொண்டிருக்கிற அருமையான சகோதரனே, சகோதரியே, யோபுனுடைய வாழ்க்கைக்கு ஒரு சிறிய ஒரு முகவுரையை கொடுத்து நான் அவருடைய சாட்சியினுடைய ஜீவியத்தை குறித்து உங்களோடு கூட பகிர்ந்து கொள்ள விரும்புகிறேன். கிறிஸ்து பிறப்பதற்கு முன்பாக 2000 ஆண்டுகளுக்கு முன்பாக அல்லது அதற்கு முன்பாக கூட யோபு வாழ்ந்திருக்கலாம் என்று வேத பண்டிதர்கள் கணக்கிடுகிறார்கள். அவர் ஒரு இஸ்ரவேலர் அல்ல, அவர் வட அரேபிய தேசத்திலே வாழ்ந்ததான ஒரு மனிதன் என்று நாம் பார்க்கிறோம். யோபு அவர் இரட்டிப்பான ஆசீர்வாதங்களை பெற்ற பிறகு 140 ஆண்டுகள் அவர் இந்த உலகத்திலே வாழ்ந்திருக்கிறார். அதற்கு முன்பாக ஒரு 60 ஆண்டுகள் வாழ்ந்திருக்கலாம் என்று கணக்கிடுகிறார்கள். எனவே 200 ஆண்டுகள் அவர் இந்த உலகத்திலே சாட்சியாக வாழ்ந்திருக்கிறார். 1 வருடம் 2 வருடம் அல்ல, 200 ஆண்டுகள் அவர் வாழ்ந்திருக்கிறார். ஆபிரகாம் 175 ஆண்டுகள் வாழ்ந்ததாக வேதத்திலே பார்க்கிறோம். ஆனால் ஆபிரகாமை விட ஒரு 25 ஆண்டுகள் அதிகமாக வாழ்ந்திருக்கிறார் என்று கணக்கிடுகிறார்கள். ஆபிரகாம், ஈசாக்கு, யாக்கோபை போல ஒரு நல்ல குடும்ப தலைவனாக அல்லது குடும்பத்திற்கு ஒரு ஆசாரியனாக யோபுவினுடைய வாழ்க்கை இருந்ததை யோபுவினுடைய சரித்திரத்திலிருந்தும் நாம் பார்க்க முடியும். அந்த நாட்களிலே யோபுவினுடைய வாழ்க்கையிலே அல்லது யோபு வாழ்ந்த காலத்திலே, அந்த வாழ்ந்த இடத்திலே தேவன் பேரில் ஒரு விசுவாசம் அல்லது நம்பிக்கை ஜனங்களுக்குள்ளே இருந்ததாக நாம் பார்க்க முடியும். ஆல்மைட்டி என்கிறதான பெயருடைய ஷடாய் என்கிறதான வார்த்தை 31 தடவை யோபுவின் புத்தகத்திலே பயன்படுத்தப்பட்டிருக்கிறது. எனவே யோபு தேவனை சார்ந்து தேவனை நம்பி வாழ்ந்த ஒரு காலகட்டத்திலே யோபு அப்படிப்பட்ட ஒரு பரிசுத்தவானாக அங்கே வாழ்ந்திருக்கிறார். யோபுவை குறித்து 6 விதமான சாட்சிகளை நாம் இன்றைக்கு தியானிக்க போகிறோம். முதலாவதாக தேவன் யோபுவை குறித்து சாட்சி கொடுக்கிறார். யோபுவின் புத்தகம் 1ஆம் அத்தியாயம் 8வது வசனத்தை வாசிக்குவோம். கர்த்தர் சாத்தானை நோக்கி, என் தாசனாகிய யோபின் மேல் கவனம் வைத்தாயோ? உத்தமனும் சன்மார்க்கனும் தேவனுக்கு பயந்து பொல்லாப்புக்கு விலகிறவனுமாகிய அவனைப் போல பூமியில் ஒருவனும் இல்லை என்றார். இந்த வசனத்திலே அவரை போல பூமியிலே ஒருவனும் இல்லை. அந்த நாட்களிலே அந்த வட அரேபியா தேசத்திலே இஸ்ரவேலர் அல்லாத ஜனங்களுக்குள்ளே இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தரின் மேலே விசுவாசம் உள்ள ஒரு மனிதனாக யோபு வாழ்ந்து கொண்டிருக்கிறார். அன்றைக்கு வாழ்ந்த மனிதர்களிலே யோபுவை போல ஒரு பரிசுத்தவான் உலகத்திலே வாழவில்லை என்று தேவனாகிய கர்த்தர் சாட்சி கொடுக்கிறார். அந்த யோபு சத்ருவால் தாக்கப்பட போகிறார். அதை ஆண்டவர் அந்த தாக்குதலிலிருந்து யோபுவை பாதுகாத்து இரட்டிப்பாக ஆசீர்வதிக்க போகிறார்.
இது எதை குறிக்கிறது என்றால், யோபுவினுடைய சரித்திரம் ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவினுடைய சரித்திரத்திற்கு முன்னோடியாய் காணப்படுகிறது. மனுக்குலத்தை தாக்குவதற்காக பிசாசு திட்டம் போட்டபோது அந்த திட்டத்தை தேவனாகிய கர்த்தர் தகர்த்தெறிந்து ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவை இந்த உலகத்திலே தந்து விலையேறப்பெற்ற ரட்சிப்பை நமக்கு கொடுத்து நாம் மீட்கப்பட்டது போல ஆண்டவர் அன்றைக்கு யோபுவை தாக்க வந்த சாத்தானுடைய பிடியிலிருந்து யோபுவை அவர் விடுதலையாக்கினார். அந்த யோபுவை குறித்து அவர் சொல்கிறதான வார்த்தை, அவனைப் போல பூமியில் ஒருவனும் இல்லை. என்னை கேட்டுக்கொண்டிருக்கிற அருமையான சகோதரனே சகோதரியே, ஒருவேளை அந்த அளவிற்கு நம்மால் செல்ல முடியாவிட்டாலும் கூட நம்முடைய வீட்டிலே அல்லது நம்ம வசிக்கிற இடத்திலே அல்லது நாம் ஆராதிக்கிற இடத்திலே இந்த சகோதரனைப் போல அல்லது இந்த சகோதரியைப் போல ஒரு ஆவிக்குரிய சகோதரன் சகோதரி இல்லை என்று ஒரு சாட்சி பெறுகிற ஒரு மேலான அனுபவத்தை நீங்களும் நானும் வாஞ்சிக்க வேண்டும். யோபுவின் புத்தகம் 2ஆம் அத்தியாயம் 3வது வசனத்திலும் ஆவியானவர் தேவன் யோபுவை குறித்து சொன்னதான சாட்சியை எழுதி வைத்திருக்கிறார். வாசிப்போம். அப்பொழுது கர்த்தர் சாத்தானை நோக்கி, நீ என் தாசனாகிய யோபின் மேல் கவனம் வைத்தாயோ? உத்தமனும் சன்மார்க்கனும் தேவனுக்கு பயந்து பொல்லாப்புக்கு விலகிறவனுமான மனுஷனாகிய அவனைப் போல பூமியில் ஒருவனும் இல்லை. முகாந்திரம் இல்லாமல் அவனை நிர்மூலமாக்கும்படி நீர் என்னை ஏவின போதிலும் அவன் இன்னும் தன் உத்தமத்திலே உறுதியாய் நிற்கிறான் என்றார். அருமையான தேவனுடைய பிள்ளைகளை, இன்னும் இங்கு ஒரு காரியத்தை அதிகமாக ஆண்டவர் சாட்சி பகுகிறார். அவனை போல பூமியிலே ஒருவனும் இல்லை என்று சாட்சி சொன்ன ஆண்டவர் இப்பொழுது என்ன சொல்கிறார் என்றால், முகாந்திரம் இல்லாமல் நீ என்னை ஏவின போதும் நான் அவனை துன்புறுத்த அனுமதித்த போதும் அவனை போல ஒரு மனிதன் உலகத்திலே இல்லை. அவ்வளவு உத்தமமான சாட்சியை யோபு அந்த நாட்களிலே பெற்றிருக்கிறார். இந்த வசனமும் ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவை முன்னோடியாக இந்த யோபுவினுடைய வாழ்க்கையிலே நாம் பார்க்க முடிகிறது. இந்த வசனத்தின் மூலமாக முகாந்திரம் இல்லாமல் அவர் நமக்காக அடிக்கப்பட்டார், காயப்பட்டார். நம்முடைய மீறுதல்களுக்காக அவர் நொறுக்கப்பட்டார். பாவமே அறியாத பரிசுத்தர் அவர் காயப்பட்டது போல இங்கே யோபுவினுடைய வாழ்க்கையிலே முகாந்திரம் இல்லாமல், யோபுவுக்கு அந்த பாடுகள் வருவதற்கு எந்த முகாந்திரமும் இல்லை. ஆனால் தேவன் சோதிப்பதற்கு அனுமதித்தபடியினாலே யோபு அந்த பாடுகளை பெற்றுக்கொள்கிறார். வாசிக்கலாம். ஏசாயா தீர்க்கதரிசியின் புத்தகம் 53ஆம் அத்தியாயம் 4வது வசனத்தை நாம் வாசிப்போம். ஏசாயா 53. பயப்படாதே, நீ வெட்கப்படுவதில்லை. நானாதே, நீ இளைச்சலடையவில்லை. ஏசாயா 53:4. மெய்யாகவே அவர் நம்முடைய பாடுகளை ஏற்றுக்கொண்டு நம்முடைய துக்கங்களை சுமந்தார். நாமோ அவர் தேவனால் அடிபட்டு வாதிக்கப்பட்டு சிறுமைப்பட்டவர் என்று எண்ணினோம். நம்முடைய பாடுகளை நம்முடைய துக்கங்களை இயேசு சுமந்தது போல அன்றைக்கு முகாந்திரம் இல்லாமல் யோபுனுடைய உத்தமத்தை பரிசோதிப்பதற்காக தேவன் அனுமதித்த போது யோபு அத்தனை பாடுகளுக்குள்ளாய் கடந்து போனார். அத்தனை பாடுகளுக்குள்ளாய் கடந்து போன போதும் அவருடைய உத்தமத்தில் உறுதியாக இருந்தார். என்னை கேட்டுக்கொண்டிருக்கிற அருமையான சகோதரனே சகோதரியே, தேவனை ஆராதிக்கிற உனக்கு, தொழுது கொள்கிற உனக்கு, ஊழியம் செய்கிற உனக்கு, அவருக்காக பிரயாசப்படுகிற உனக்கு காரணம் இல்லாமல் முகாந்திரம் இல்லாமல் உன்னுடைய வாழ்க்கையிலே போராட்டங்கள் வரலாம், நிந்தைகள் வரலாம், அவமானங்கள் வரலாம். அது எதுவாக இருந்தாலும் ஆண்டவர் அதை உன்னுடைய வாழ்க்கையில் ஆசீர்வாதமாய் மாற்றுவார். அன்றியும் அவருடைய தீர்மானத்தின்படி அழைக்கப்பட்டவர்களாய் அவரிடத்தில் அன்பு கூறுகிறவர்களுக்கு சகலமும் நன்மைக்கு ஏதுவாக நடக்கும். 2வதாக சாட்சி யார் சொல்கிறார் என்றால், அந்த யோபுவின் புத்தகத்தை எழுதின ஆசிரியர் யோபுவை குறித்து ஒரு அருமையான சாட்சி சொல்வதை நாம் பார்க்க முடியும். யோபுவின் புத்தகம் 1ஆம் அத்தியாயம் 1 வசனத்தை நாம் வாசிப்போம். ஊட்ஸ் தேசத்திலே யோபு என்னும் பெயர் கொண்ட ஒரு மனுஷன் இருந்தான். அந்த மனுஷன் உத்தமனும் சன்மார்க்கனும் தேவனுக்கு பயந்து பொல்லாப்புக்கு விலகிறவனுமாய் இருந்தான். பாருங்கள், அந்த தேசத்திலே ஒரு மனுஷன் இருந்தான். அவன் தேவனுக்கு பயப்படுகிற மனிதனாயிருந்தான், பொல்லாப்புக்கு விலகுகிற மனிதனாயிருந்தான். இன்றைக்கு அநேகர் சொல்லுகிற ஒரு காரியம் என்னவென்றால், பாவம் நிறைந்த உலகத்திலே அல்லது பாவம் செய்வதற்கு எல்லா சூழ்நிலைகளும் சாதகமாக இருக்கிற இந்த உலகத்திலே பாவமே செய்யாமல் வாழ முடியாதுங்கிற ஒரு தவறான உபதேசம் இன்றைக்கு சொல்லப்படுகிறது. அல்லது நம்முடைய தேவன் கிருபை உள்ளவர், எனவே எத்தனை தடவை நீங்களும் நானும் பாவம் செய்தாலும் அந்த கிருபை உள்ள தேவன் நம்முடைய பாவங்களை மன்னிப்பார் என்கிற ஒரு தவறான உபதேசமும் சொல்லப்படுகிறது.
தேவன் அன்புள்ளவர், இரக்கமுள்ளவர், கிருபை உள்ளவர், ரட்சிக்கப்படாதவர்களுக்கு திரும்ப திரும்ப மன்னிக்கிறவர். ஆனால் ரட்சிக்கப்பட்ட பிறகும், ஞானஸ்நானம் பெற்ற பிறகும், அதர் பரிசுத்த ஆவியின் அபிஷேகத்தை பெற்ற பிறகும், பரிசுத்தவான்களுடைய ஐக்கியத்தை பெற்ற பிறகும் நீங்களும் நானும் துணிகரமாக பாவத்தை செய்வோமேயானால் ஆண்டவர் மன்னிக்கலாம். ஆனால் அந்த பாவத்திற்கு செய்ததற்கு தண்டனை நிச்சயமாக நம்முடைய வாழ்க்கையிலே நிறைவேறும். இந்த வசனம் அங்கே ஆவியானவர் சொல்கிறார், யோபு தன்னுடைய வாழ்ந்த நாட்களிலே பொல்லாப்புக்கு விளைகிற மனுஷனாயிருந்தான், உத்தமனாயிருந்தான். பாவம் நிறைந்த உலகமாய் இருக்கலாம், ஆனாலும் என்னால் உத்தமமாய் வாழ முடியும் என்று நிரூபித்ததான ஒரு பரிசுத்தவான் தான் யோபு. 1 பேதுரு 2ஆம் அத்தியாயம் 24வது வசனத்தை நாம் வாசிப்போம். 1 பேதுரு 2ஆம் அத்தியாயம் 24வது வசனம். நாம் பாவங்களுக்கு செத்து நீதிக்கு பிழைத்திருக்கும்படி அவர் தாமே தமது சரீரத்திலே தம்முடைய பாவங்களை சிலுவையின் மேல் சுமந்தார். நாம் பாவத்திற்கு செத்து நீதிக்கு பிழைத்திருப்பதற்காகத்தான் ஆண்டவர் சிலுவையிலே நம்முடைய பாவங்களை சுமந்தார். எனவே ரட்சிக்கப்பட்ட நாம் பாவத்திற்கு செத்தவர்களாய் மாறுகிற அனுபவம் தான் உண்மையான ரட்சிப்பு. அதுதான் உண்மையான உத்தமம். அந்த நாளிலே ரட்சிப்பு என்கிற அந்த ஒரு நிவாரணம் அந்த யோபுவினுடைய வாழ்க்கையில் இல்லாத இருந்த போதும் தேவனுக்கு பயந்து வாழ்ந்ததான அந்த பரிசுத்தவானை குறித்து வேதம் சொல்கிறது, பாவம் நிறைந்த உலகத்திலே அவர் பரிசுத்தமாய் வாழ்ந்தார். 1 பேதுரு 4ஆம் அத்தியாயம் 1 வசனத்தை கூட நாம் வாசிக்கலாம். இப்படி இருக்க கிறிஸ்து நமக்காக மாம்சத்திலே பாடுபட்டபடியால் நீங்களும் அப்படிப்பட்ட சிந்தையை ஆயுதமாக தரித்து கொள்ளுங்கள். அப்படிப்பட்ட சிந்தையை ஆயுதமாக தரித்து கொள்ளுங்கள். நான் தேவனால கழுவப்பட்ட ஒரு மனிதன், இயேசு கிறிஸ்துவின் இரத்தத்தினால சுத்திகரிக்கப்பட்ட நான் ஒரு மனிதன். இனி நான் பாவம் செய்யக்கூடாது. நான் பாவமற கழுவப்பட்டவன். ஒவ்வொரு நாளும் கழுவப்படுவது அவசியமாக இருக்கிறது. எனவே அதற்காக பாவம் செய்யலாம் என்று அல்ல. ஆண்டவரே, பாவம் செய்யாதபடிக்கு நீர் என்னை ஆளுகை செய்யும். உம்முடைய சித்தத்தை எனக்கு வெளிப்படுத்தும். நீர் என்னுடைய சிந்தையை ஆளுகை செய்யும். பாவத்திற்கு சாகிற ஒரு அனுபவத்தை அன்றைக்கு யோபு தன்னுடைய வாழ்க்கையிலே நிரூபித்து காட்டினார். எனவே ரட்சிக்கப்பட்ட ஜனமே, இன்றைக்கு நீங்களும் நானும் அந்த யோபுவை போல சாட்சிகளாய் காணப்பட வேண்டுமென்றால் பாவத்திற்கு சாகிற ஒரு அனுபவம் நம்முடைய வாழ்க்கையிலே காணப்பட வேண்டும். முதலாவது ஆண்டவர் யோபுவை குறித்து சாட்சி கொடுத்தார். 2வது ஆசிரியர் யார் மூலமாக இந்த யோபுவின் புத்தகத்தை பரிசுத்த ஆவியானவர் எழுதினார் என்று இன்னமும் திட்டமும் தெளிவுமாக தெரியவில்லை. அனானிமஸ் என்று சொல்லுகிறார்கள். ஆனாலும் ஆவியானவர் யாரை கொண்டு எழுதியிருந்தாலும் ஒரு அருமையான சத்தியத்தை நமக்கு வெளிப்படுத்துகிறார். பாவம் நிறைந்த இந்த உலகத்திலே ஒரு தேவனுடைய பிள்ளை பரிசுத்தமாக வாழ முடியும். கர்த்தருக்கு பிரியமானவன் பாபிலோனிலே அவருடைய சித்தம் செய்வான். பாபிலோன் என்பது உலகத்தை காட்டுகிறது. 3வதாக எந்த சாத்தான் வந்து சோதித்தானோ அந்த சாத்தான் யோபுவை குறித்து சாட்சி சொல்வதை பார்க்க முடியும். முதலாவது தேவனாகிய கர்த்தர் சாட்சி சொன்னார், பரிசுத்த ஆவியானவர் சாட்சி சொன்னார். இப்பொழுது சாத்தான் சாட்சி சொல்கிறான். பாருங்க, யோபுவின் புத்தகம் 1ஆம் அத்தியாயம் 9வது வசனத்தை நாம் வாசிக்கலாம். அதற்கு சாத்தான் கர்த்தருக்கு பிரதியுத்தரமாக, யோபு விருதாவாகவா தேவனுக்கு பயந்து நடக்கிறான்? யோபு விருதாவாவா தேவனுக்கு பயந்து நடக்கிறான்? தேவனுக்கு பயந்து நடக்கிற மனிதன் யோபு என்று ஆண்டவர் சொன்ன சாட்சியை காட்டிலும் பரிசுத்த ஆவியானவர் சொன்ன சாட்சியை காட்டிலும் எப்பொழுதும் நம்மேல் குற்றம் கண்டுபிடிக்கிற சத்துரு சொல்லுகிறான், யோபு கர்த்தருக்காக பயந்து நடக்கிற ஒரு மனிதன். நம்மை நேசிக்கிறவர்கள் நம்மை குறித்து நல்ல சாட்சி சொல்வதை காட்டிலும் நம்மை எதிர்க்கிறவர்கள், ஊழியத்தில் இருக்கிறவர்கள், நம்முடைய குடும்பத்திலே பக்கத்திலே உட்கார்ந்து கொண்டு நம்மை எதிர்க்கிறவர்கள், நம்முடைய குடும்பத்திலே நமக்கு எதிரடையாய் செயல்படுகிறவர்கள், நாம் வேலை பார்க்கிற ஸ்தலத்திலே நமக்கு எதிரடையாய் செயல்படுகிறவங்க நம்மை குறித்து ஒரு நல்ல சாட்சி சொல்லுகிற அனுபவம் தான் சாட்சிகளாய் இருக்கிற ஒரு அனுபவம். என்னை கேட்டுக்கொண்டிருக்கிற அருமையான சகோதரனே, சகோதரியே, ஒரு ஆலயத்தில் சென்று நீங்களும் நானும் சாட்சி சொல்வதை காட்டிலும் புறஜாதியான் நம்மை குறித்து சாட்சி சொல்ல வேண்டும். நம்மை தூஷிக்கிறவன் நம்மை குறித்து சாட்சி சொல்ல வேண்டும். தேவனை அறியாத ஒரு மனுஷன் நம்மை குறித்து சாட்சி சொல்ல வேண்டும். அப்படிப்பட்ட ஒரு ஜீவியத்தை ஆண்டவர் நம்முடைய வாழ்க்கையிலே எதிர்பார்க்கிறார்.
அந்த தேவனை சார்ந்த அந்த உத்தமமான வாழ்க்கை, அதற்காகவே யோபு வாழ்ந்தது போல யோபுவனுடைய வாழ்க்கை நமக்கு சாட்சி பெறுகிறது. நான்காவதாக யோபுவனுடைய மனைவி யோபுவை குறித்து சாட்சி சொல்வதை பார்க்க முடியும். யோபுவின் புத்தகம் 2ஆம் அத்தியாயம் 9வது வசனத்தை நாம் வாசிக்கலாம். அப்பொழுது அவன் மனைவி அவனை பார்த்து, நீர் இன்னும் உம்முடைய உத்தமத்தில் உறுதியாய் நிற்கிறீரோ, தேவனை தூஷித்து ஜீவனை விடும் என்றாள். பாருங்கள், இன்னும் உம்முடைய உத்தமத்தில் உறுதியாயிருக்கிறீரோ. அந்த மனைவி தூஷிக்கும் போது கூட, சாத்தான் குற்றப்படுத்தும் போது கூட, மனைவி தூஷிக்கும் போது கூட யோபுவனுடைய சாட்சியை யாராலும் மறக்க முடியவில்லை. அதுதான் ஒரு சாட்சி உள்ள ஜீவியம். சாத்தானால யோபு ஒரு பொய்யன் என்று சொல்ல முடியவில்லை, அல்லது சாத்தானால யோபு ஒரு மோசமான மனிதன் என்று சொல்ல முடியவில்லை. அந்த குற்றம் கண்டுபிடிக்கிற சாத்தானே சொல்றான் உத்தமத்தில் உறுதியாக இருக்கிறார். மனைவி சொல்றா உத்தமத்தில் உறுதியாக இருக்கிறார். இந்த 1ஆம் அத்தியாயம் 10-11 வசனங்களை வாசிப்போம். யோபுவின் புத்தகம் 1ஆம் அத்தியாயம் 10-11 வாசிங்க. நீர் அவனையும் அவன் வீட்டையும் அவனுக்கு உண்டான எல்லாவற்றையும் சுற்றி வேலி அடைக்கவில்லையோ, அவன் கைகளின் கிரியையை ஆசீர்வதித்தீர், அவனுடைய சம்பத்து தேசத்தில் பெருகிற்று. ஆனாலும் உம்முடைய கையை நீட்டி அவனுக்கு உண்டானவை எல்லாம் தொடுவீரானால் அப்பொழுது அவன் உமது முகத்துக்கு எதிரே உம்மை தூஷிக்கானோ பாரும் என்றான். பாருங்க, அந்த சாத்தான் சொல்றான், ஏன் யோபு உத்தமமாயிருக்கிறான், நீர் அவனை ஆசீர்வதித்திருக்கிறீர், அவனுடைய அதனால உத்தமமாயிருக்கிறான். ஆனால் ஆசீர்வாதங்கள் எல்லாம் இழந்த நிலைமையில், ஆஸ்திகள் எல்லாம் இழந்த நிலைமையில், பிள்ளைகளை எல்லாம் இழந்த நிலைமையில், மனைவி தன்னை தூஷிக்கிற நிலைமையில் யோபு தன்னுடைய வாழ்க்கையிலே உத்தமத்தை விடவில்லை. அதுதான் சாட்சி, அதுதான் அருமையான ஒரு சாட்சி. அதை அவனுடைய மனைவியும் சொல்கிறா. அந்த யாரால இத்தனை நஷ்டங்களும் இத்தனை வேதனைகளும் யோபுவனுடைய வாழ்க்கையில் வந்ததோ அந்த சாத்தானும் அந்த சாட்சியை சொல்லுகிறான். அடுத்ததாக 5ஆவதாக யோபுவை குறித்து யார் சாட்சி சொல்கிறார்கள் என்றால் யோபுவனுடைய நண்பர்கள் சாட்சி சொல்கிறாங்க. யோபுவின் புத்தகம் 4ஆம் அத்தியாயம் 3-7 வரை உள்ள வசனங்களை கேட்போம். இதோ நீர் அநேகருக்கு புத்தி சொல்லி இளைத்த கைகளை திடப்படுத்தினீர், விழுகிறவனை உம்முடைய வார்த்தைகளால் நிற்க பண்ணி தள்ளாடுகிற முழங்கால்களை பலப்படுத்தினீர். இப்பொழுதோ துன்பம் உமக்கு நேரிட்டபடி. பாருங்க, தொடர்ந்து நீங்க வாசிங்க, அவருடைய குணாதிசயங்களை பாருங்க. தளர்ந்த கைகளை திடப்படுத்தினீர், தள்ளாடுகிற கால்களை திடப்படுத்தினீர், ஒருவனுடைய வாழ்க்கையிலே கஷ்டம் வந்தா நீர் அவனுக்கு உதவி செய்தீர். இப்படிப்பட்ட ஒரு நல்ல கிறிஸ்தவனுக்கு வேண்டிய எல்லா திவ்ய சுபாவங்களும் யோபுவினிடத்தில் இருந்ததாக யோபுவினுடைய நண்பர்கள் சொல்லி அதற்கு பிறகாக யோபுவினிடத்திலே குற்றம் கண்டுபிடிக்கிறார்கள். நான் அந்த பகுதிக்குள்ளாய் செல்ல விரும்பவில்லை. யோபுவை குறித்து பேச வேண்டும் என்றால் பல நாட்கள் நமக்கு தேவைப்படும். ஆனால் அந்த பகுதிக்குள்ளே போக முடியவில்லை. தேவனாகிய கர்த்தர் யோபுவை குறித்து சாட்சி சொல்லுகிறார். புத்தகத்தின் ஆசிரியர் பரிசுத்த ஆவியானவர் யோபுவை குறித்து சாட்சி சொல்லுகிறார். யாரால இத்தனை உபத்திரவங்களுக்குள்ளே ஆளானானோ அந்த சாத்தான் சாட்சி சொல்லுகிறான். தூஷிக்கிற மனைவி சாட்சி சொல்கிறான். நண்பர்கள் சாட்சி சொல்கிறாங்க. இப்பொழுது யோபு தன்னை குறித்து சாட்சி சொல்லுகிறார். அந்த வசனங்களை நாம் வாசிக்கலாம். 9ஆம் அத்தியாயம் 19 22 வரை வாசியுங்கள். என்னை கேட்டுக்கொண்டிருக்கிற சகோதரனே சகோதரியே, யோபுனுடைய வாழ்க்கையில் இருந்த அந்த குணாதிசயங்களை நான் இப்பொழுது கேட்டுக்கொண்டிருக்கிறதான இந்த வேளையிலே என்னுடைய வாழ்க்கையிலே தாரும் என்று ஜெபத்தோடு அந்த வசனங்களை கேளுங்கள். பலத்தை பார்த்தால் அவரே பலத்தவர், நியாயத்தை பார்த்தால் என் பட்சத்தில் சாட்சி சொல்கிறவன் யார்? நான் என்னை நீதிமானாக்கினாலும் என் வாயே என்னை குற்றவாளியாக்கும். நான் உத்தமன் என்று சொன்னாலும் நான் மாறுபாடானவன் என்று அது சாட்சி கொடுக்கும். நான் உத்தமன் என்றாலும் என் உள்ளத்தை நான் அறியேன், என் ஜீவனை அரோசிப்பேன். ஒரு காரியம் உண்டு, அதை சொல்லுகிறேன், சன்மார்க்கனையும் துன்மார்க்கனையும் அவர் அளிக்கிறார். இந்த வசனங்களை உன்னிப்பாக கவனித்து பாருங்கள். அவருடைய வேதனைகள் ஒரு பக்கம், அந்த அங்கலாய்ப்பின் நிமித்தம் அவர் சொல்றாரு, நான் உத்தமன் என்று எனக்கு தெரிந்தாலும் எனக்கு நடக்கிற காரியங்களை பார்த்தா யாரும் என்னை உத்தமன் என்று சொல்ல மாட்டார்கள். இப்படியே அவர் அடுக்கி கொண்டு போகிறார். தன்னை குறித்து, தன்னுடைய உத்தமத்தை குறித்து சாட்சி சொல்கிற ஒரு மேலான அனுபவம். என்னை கேட்டுக்கொண்டு ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவுக்கு முன்னோடியாக சொல்லுகிறார். இயேசு கிறிஸ்து சொன்னார், என்னிடத்தில் பாவம் உண்டென்று நீங்கள் யார் சொல்ல முடியும்?
அப்படிப்பட்ட நம்மை குறித்து சுத்த மனசாட்சியோடு கூட சாட்சி சொல்லுகிற அனுபவம் நம்முடைய வாழ்க்கையில் இருந்தால் தான் நம்முடைய உத்தமத்தை குறித்து நான் பொய் சொல்ல மாட்டேன், நான் திருட மாட்டேன், நான் விபச்சாரம் பண்ண மாட்டேன், நான் வேசித்தனம் பண்ண மாட்டேன், நான் மதுபானம் அருந்த மாட்டேன், இப்படியே நம்மை குறித்து நாம் சாட்சி சொல்ல தேவ சமூகத்தில் தேவனுக்கும் நமக்கும் இடையில எந்த இடைவெளியும் இல்லாமல் ஆண்டவருடைய சமூகத்தில் சாட்சி சொல்லுகிற ஒரு அனுபவம் நம்முடைய வாழ்க்கையில் இருந்தால் தான் நீங்களும் நானும் கர்த்தருக்கு முன்பாக சாட்சிகளாய் நிற்க முடியும். 13ஆம் அத்தியாயம் 15வது வசனத்தை வாசிக்கலாம். 13-15 வாசிப்போம். அவர் என்னை கொண்டு போட்டாலும் அவர் மேல் நம்பிக்கையாய் இருப்பேன். அந்த பாருங்க, அவருடைய விசுவாசத்தை பாருங்க. அவர் என்னை கொன்று போட்டாலும் அவர் மேல் நம்பிக்கையாய் இருப்பேன். வாசிப்போம். ஆனாலும் என் வழிகளை அவருக்கு முன்பாக ரூபகாரப்படுத்துவேன். அவர் மேலே நம்பிக்கை மாத்திரமல்ல, விசுவாசம் மாத்திரமல்ல, ஒவ்வொரு நாளும் என்னுடைய வழிகளை அவருக்கு முன்பாக செவ்வைப்படுத்துகிற அனுபவம், அவருடைய இரத்தத்தினால கழுவப்படுகிற அனுபவம், பரிசுத்தம் அடைந்து கொண்டிருக்கிற அனுபவம். பரிசுத்தம் உள்ளவன் இன்னும் பரிசுத்தம் ஆகட்டும், நீதி செய்கிறவன் இன்னும் நீதி செய்யட்டும் என்கிற அனுபவம். 16ஆம் அத்தியாயம் 19வது வசனத்தை வாசிக்கலாம். 16-19 வாசிப்போம். இப்போதும் இதோ என் சாட்சி பரலோகத்தில் இருக்கிறது. என் சாட்சி பரலோகத்தில் இருக்கிறது. என்னை குறித்த சாட்சி பரலோகத்தில் இருக்கிறது. என்னை குறித்த தேவன் சாட்சி சொல்லுவார். பூலோகத்திலும் அவர் சாட்சி சொல்லுவார், பரலோகத்தில் நான் சென்ற பிறகும் சாட்சி சொல்லுவார். அந்த வசனத்தை வாசித்து முடிப்போம். எனக்கு சாட்சி பகருகிறவர் உன்னதங்களில் இருக்கிறார். எனக்கு சாட்சி பகருவர் உன்னதங்களில் இருக்கிறார். என்னை குறித்து சாட்சி சொல்லுகிற ஒரு ஆண்டவர் உண்டு. அதுதான் விசுவாசம், அதுதான் சாட்சி உள்ள வாழ்க்கை. போதகர் சொல்லுகிற சாட்சியை காட்டிலும், இன்னொரு மனிதன் சொல்லுகிற சாட்சியை காட்டிலும், இந்த உலகமே சொல்லுகிற சாட்சியை காட்டிலும் என்னுடைய தேவனாகிய கர்த்தர் என்னை குறித்து சாட்சி சொல்லுவார். என்னை குறித்து ஆண்டவர் ஒரு நாளிலே சாட்சி சொல்லுவார். 19ஆம் அத்தியாயம் 25 வாசிப்போம். 19-25 27 வரை வாசிப்போம். என் மீட்பர் உயிரோடு இருக்கிறார். என் மீட்பர் உயிரோடு இருக்கிறார். எப்ப சொல்றாரு? இந்த வேதனைக்கு மத்தியில கையில ஓடு இருக்கிறது, சரீரம் முழுவதும் சிறங்கு இருக்கிறது, தெருவில் உட்கார்ந்து இருக்கிறாரு, வேதனை தாங்க முடியவில்லை, தன்னுடைய சரீரத்தை ஓட்டினால பிராண்டி கொண்டிருக்கிறார், மனைவி தூஷித்து கொண்டிருக்கிறார், நண்பர்கள் குற்றம் கண்டுபிடித்து கொண்டிருக்கிறாங்க, எல்லாமே இழந்தவனாய் ஒன்றுமில்லாதவனாய் அந்த சாலை ஓரத்தில் தன்னுடைய கையிலே ஓட்டை வைத்து தன்னுடைய சரீரத்தை கீறி கொண்டிருக்கிற நேரத்தில் ஒரு பரிசுத்தவான் சாட்சி சொல்றாரு, என் மீட்பர் உயிரோடு இருக்கிறார். அல்லேலூயா, என் மீட்பர் உயிரோடு இருக்கிறார். வாசியம் அந்த வசனத்தை தொடர்ந்து. அவர் கடைசி நாளில் பூமியின் மேல் நிற்பார் என்றும் நான் அறிந்திருக்கிறேன். இந்த என் தோல் முதலானவை அழுகி போன பின்பு அழுகி நாறி கொண்டிருக்கிறது. அவ்வளவு வேதனை, உடலெல்லாம் பருக்கள், உடலெல்லாம் புண்கள். அந்த நேரத்துல சொல்றாரு, தோல் எல்லாம் அழுகி நாறி போனாலும். வாசியமா. நான் என் மாம்சத்தில் இருந்து தேவனை பார்ப்பேன். நான் என் மாம்சத்தில் இருந்து, எலும்பு மீதியா இருக்குதோ, தோல் மீதியா இருக்கிறதோ, கொஞ்சம் மாம்சம் மீதியா இருக்கிறதோ, அதுல ஒட்டி கொண்டிருக்கிற அந்த ஜீவன் மூலமாய் என்னுடைய ஆத்துமாவில் நான் என்னுடைய தேவனை நான் தரிசிப்பேன் என்று சொல்லுகிறார். என்னை கேட்டுக்கொண்டிருக்கிற சகோதரா சகோதரி, உபத்திரவங்கள், பாடுகள், வேதனைகள் வந்தபோது ஏன் என்னுடைய வாழ்க்கையில் இது நடக்க என்று நினைக்க வேண்டாம். அந்த என் மீட்பர் உயிரோடு இருக்கிறார். என் மீட்பர் உயிரோடு இருக்கிறார். வசனத்தை 27 வசனம் வாசிக்க முடியுமா? அவரை நானே பார்ப்பேன், அந்நிய கண்கள் அல்ல, என் கண்களே அவரை காணும். அந்நிய கண்கள் அல்ல, என்னுடைய கண்களே காணும். அவ்வளவு அருமையான ஒரு சாட்சி. தொடர்ந்து சாட்சி சொல்றார் பாருங்க. 23ஆம் அத்தியாயம் 10வது வசனத்தை வாசிப்போம். 23:10 வாசியுங்கள். ஆனாலும் நான் போகும் வழியை அவர் அறிவார். நான் போகும் வழியை அவர் அறிவார். எத்தனை பேர் நீங்க சொல்ல முடியும், நீங்க போற வழியை என்னுடைய ஆண்டவர் அறிவார்? ஆண்டவரே, என்னுடைய சித்தம் அல்ல, உம்முடைய சித்தம், உம்முடைய சித்தம் பரலோகத்தில் செய்யப்படுவது போல பூலோகத்திலும் செய்யப்படுவதாக என்று சொல்றவங்க எத்தனை பேர்? என்னுடைய வாழ்க்கையில் செய்யப்படுவதாக என்று சொல்றவங்க எத்தனை பேர்? அவங்க தான் சாட்சி சொல்றவங்க, அவங்க தான் சாட்சிகளாய் வாழ்றவங்க. நான் போகும் வழியை அவர் அறிவார். வாசியமா அந்த வசனத்தை வாசித்து முடி. அவர் என்னை சோதித்த பின் நான் பொன்னாக விளங்குவேன். சுத்த பொன்னாக விளங்குவேன். சுத்திகரிக்கிற ஒரு அனுபவம். இதை யோபு என்ன நினைக்கிறார்? ஆண்டவர் தன்னை சுத்திகரிக்கிறார். இந்த பாடுகள், உபத்திரவங்கள், ஏசாயா 48:10 உபத்திரவத்தின் குகையிலே நான் உன்னை புடமிட்டேன் என்கிற ஒரு வசனத்தை நீங்க வாசிக்க முடியும். உபத்திரவங்கள் நம்மை சுத்திகரிக்கிறது, நம்மை பரிசுத்தப்படுத்துகிறது, அவரை கிட்டி சேர உதவி செய்கிறது. இதெல்லாம் யோபு நமக்கு கற்றுக் கொடுக்கிற பாடங்கள். 29ஆம் அத்தியாயம் முதல் வசனத்திலிருந்து ஒரு சில வசனங்களை கேட்போம். பின்னும்
யோபு தன் பிரசங்க வாக்கியத்தை தொடர்ந்து சொன்னது, சென்று போன மாதங்களிலும் தேவன் என்னை காப்பாற்றி வந்த நாட்களிலும் எனக்கு உண்டாயிருந்த சீர் இப்பொழுது இருந்தால் நலமாயிருக்கும். தொடர்ந்து வாசித்து பாருங்க. என்னை காப்பாற்றி வந்த நாட்கள், எனக்கு இருந்த சீர் இருந்தது, எனக்கு எல்லாவற்றையும் நான் இழந்து நிற்கிறேன். ஆனால் இந்த இழந்த நிலைமையிலும் நான் என்னுடைய தேவனை மகிமைப்படுத்துகிறேன். தொடர்ந்து அந்த வசனங்களை வீட்டில் போய் வாசித்து பாருங்க. 31ஆம் அத்தியாயம் முதல் வசனத்தை வாசியம்மா. என் கண்களோட உடன்படிக்கை பண்ணின நான் ஒரு கன்னிகையின் மேல் நினைப்பாயிருப்பது எப்படி? ஆண்டவர் சொன்னார், ஒரு ஸ்திரீயோடு கூட நீ விபச்சாரம் பண்ண வேண்டிய அவசியம் இல்லை. அவளை ஒரு தடவை இச்சையோடு கூட பார்த்தால் போதும், அவளோடு கூட விபச்சாரம் பண்ணி ஆகிவிட்டது என்று சொன்ன அந்த இயேசுவுக்கு முன்னோடியாய் அவர் சொல்லுகிறார், என் கண்களோடு கூட உடன்படிக்கை பண்ணின நான் ஒரு கன்னிகையின் மேல் நோக்கமாயிருப்பது எப்படி? என்னை கேட்டுக்கொண்டிருக்கிற அருமையான சகோதரனை, கண்களில் பரிசுத்தத்தை தனக்கு இருந்தது என்பதை சாட்சி சொல்லுகிற ஒரு அனுபவம் நாம் நம்முடைய வாழ்க்கையில் அப்படிப்பட்ட ஒரு கிருபைக்குள்ளாய் கடந்து வர வேண்டும். இந்த எல்லா சாட்சிகளை காட்டிலும் யோபுக்கு அந்த பெரிய சாட்சி என்ன தெரியுமா? பழைய ஏற்பாட்டிலும் புதிய ஏற்பாட்டிலும் யோபுவை குறித்து எழுதப்பட்டதான சாட்சிகள். எசேக்கியேல் தீர்க்கதரிசியின் புத்தகம் 14ஆம் அத்தியாயம் 14வது வசனத்தையும் 20வது வசனத்தை நம்ம வாசிக்கும் போது, எசேக்கியேல் தீர்க்கதரிசி யோபுவுக்கு கொஞ்சம் பின்பாக வாழ்ந்திருக்கலாம். அவர் சொல்லுகிறார், நோவா, தானியேல், யோபு போல என்று 3 பரிசுத்தவான்களை குறிப்பிடுகிறார். யோபு ஒரு இஸ்ரவேலன் அல்ல, இருந்தாலும் அந்த தீர்க்கதரிசியினுடைய வாயிலிருந்து யோபுவை குறித்து ஒரு நல்ல சாட்சி வருகிறது. ஒரு வசனத்தை மாத்திரம் வாசிப்போம். எசேக்கியேல் 14:14 வாசிப்போம். அப்பொழுது நோவா, தானியேல், யோபு ஆகிய 3 புருஷரும் அதன் நடுவில் இருந்தாலும் அவர்கள் தங்கள் நீதியினால் தங்கள் ஆத்துமாக்களை மாத்திரம் தப்புவிப்பார்கள் என்று கர்த்தராகிய ஆண்டவர் சொல்கிறார். பாருங்க, அவர்களே இருந்தாலும் என்று அவ்வளவு முக்கியத்துவப்படுத்தி யோபுவை குறித்து மேன்மையாக சொல்லுகிற ஒரு அனுபவம். எசேக்கியேல் தீர்க்கதரிசி சாட்சி சொல்லுகிற ஒரு அனுபவம். புதிய ஏற்பாட்டில் பார்த்தீங்கன்னா யோபு 19ஆம் அத்தியாயத்தில் என் மீட்பர் உயிரோடு இருக்கிறார், என்னுடைய மீட்பர் உயிரோடு இருக்கிறார். இன்றைக்கு ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து நம்மோடு கூட உயிரோடு கூட இருக்கிறார் என்கிற இந்த அனுபவத்தை யோபு அன்றைக்கே அது தீர்க்க தரிசனமாக சாட்சியாக சொல்கிறதை பார்க்க முடியும். 9ஆம் அத்தியாயம் 32லிருந்து 33 வரை வாசித்து பாருங்க. நமக்காக பரிந்து பேசுகிற பிரதான ஆசாரியன், ஒரு மத்தியஸ்தனாக நமக்காக இருந்த அந்த வசனத்தை வாசிங்க. யோபுவின் புத்தகம் 9ஆம் அத்தியாயம் 32-33 வாசிக்கலாம். நான் அவருக்கு பிரதி உத்தரம் சொல்லுகிறதற்கும் நாங்கள் கூடி நியாயத்திற்கு வருகிறதற்கும் அவர் என்னை போல மனுஷன் அல்லவே. எங்கள் இருவர் மேலும் தன் கையை வைக்கத்தக்க மத்தியஸ்தன் எங்களுக்குள் இல்லையே. மத்தியஸ்தன் அன்றைக்கு இல்லை. பழைய ஏற்பாட்டு காலத்துல மத்தியஸ்தன் இல்லை. ஒரு மனிதனுக்கும் தேவனுக்கும் இடையில இருந்து மத்தியஸ்தம் பேசுகிற மத்தியஸ்தன் இல்லை. ஆனால் பிற்காலத்தில் இந்த மத்தியஸ்தர் வரப்போகிறார் என்கிறத தீர்க்க தரிசனமாக சொல்லுகிறார். அதைத்தான் எபிரேயருக்கு எழுதின நிருபத்தில் வாசிக்கிறோம். எபிரேயர் 4ஆம் அத்தியாயம் 15-16 வாசிப்போம். எபிரேயர் 4:15-16 வாசிக்கலாம். தேவனால ஏற்படுத்தப்பட்ட ஒரு மத்தியஸ்தரை குறித்து அங்கு எழுதப்பட்டிருக்கிறது. வாசிப்போம். நம்முடைய பலவீனங்களை குறித்து பரிதபிக்க கூடாத பிரதான ஆசாரியர் நமக்கு இல்லாமல் எல்லா விதத்திலும் நம்மை போல சோதிக்கப்பட்டும் பாவமில்லாதவராய் இருக்கிற பிரதான ஆசாரியரே நமக்கு இருக்கிறார். ஆதலால் நாம் இரக்கத்தை பெறவும் ஏற்ற சமயத்தில் சகாயம் செய்யும் கிருபை அடையவும் தைரியமாய் கிருபாச தண்டையிலே சேர கடவோம். நமக்கு ஒளியை தருகிற, நமக்கு நித்திய ஜீவனை தருகிற, நம்மை குணப்படுத்துகிற, நமக்கும் தேவனுக்கு இடையில மத்தியஸ்தராயிருந்து நமக்காக பரிந்து பேசுகிற ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து இந்த உலகத்தில் வரப்போகிறார் என்பதை தீர்க்க தரிசனமாய் யோபு சொல்கிறார். எனக்கும் தேவனுக்கும் நடுவில் இப்பொழுது மத்தியஸ்தர் இல்லை என்று சொல்கிறார். ஆனால் ஒரு மத்தியஸ்தர் வரப்போவதை அந்த வசனம் நமக்கு சுட்டி காட்டுகிறது. 3ஆவதாக ஆண்டவராகிய வருகையை யோபு அன்றைக்கே முன்னறிவித்தார். பாருங்க, இயேசு கிறிஸ்துவனுடைய அந்த 2ஆம் வருகையை 19ஆம் அத்தியாயம் 25-27 வாசிக்கும் போது, என் மீட்பர் உயிரோடு இருக்கிறார், என்னுடைய கண்கள் அவரை காணும், அந்நிய கண்கள் அல்ல, இந்த மாம்சம் முதலாய் அழுகி போனாலும் என்னுடைய மீட்பர் உயிரோடு இருக்கிறார். அந்த விசுவாசத்தோடு கூட தான் இன்றைக்கு நீங்களும் நானும் ஓடிக்கொண்டிருக்கிறோம். ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து வரப்போகிறார், நம்மை சேர்த்து கொள்ள போகிறார். இந்த உலகத்தில் எத்தனை பாடுகள், உபத்திரவங்கள், வேதனைகள், நிந்தைகள்,
அவமானங்கள் இருந்தாலும் அந்நிய கண்கள் அல்ல, என்னுடைய கண்கள் அவரை காணும். ஒரு நொடியில் நான் மறுரூபமாவேன். இந்த சரீரம் என்னை விட்டு மறைந்து போகும். புதிய சரீரத்தை, அந்த மகிமையான சரீரத்தை ஆண்டவர் எனக்கு தந்து மத்திய ஆகாயத்திலே அவர் என்னை எடுத்துக்கொள்ள போகிறார். என் மீட்பர் உயிரோடு இருக்கிறார். நான்காவதாக புதிய ஏற்பாட்டில் யோபுடைய வாழ்க்கையில் இருந்து நாம் கற்றுக்கொள்ள வேண்டிய பாடம், யோபுவின் புத்தகம் 5ஆம் அத்தியாயம் 13வது வசனத்தை நீங்கள் வாசிங்க. அவர் ஞானிகளை அவர்களுடைய தந்திரத்திலே தந்திரத்தினால் பிடிக்கிறார். இதைத்தான் பவுல் அப்போஸ்தலர் 1 கொரிந்தியருக்கு எழுதும்போது 3ஆம் அத்தியாயம் 19-20 வசனங்களை வாசிங்க. யோபு அன்றைக்கு தீர்க்க தரிசனமாய் சொன்ன வார்த்தை, ஞானிகளை அவர் தம்முடைய தந்திரத்தினால் பிடிக்கிறார் என்று சொன்னது போல வாசிப்போம். இவ்வுலகத்தின் ஞானம் தேவனுக்கு முன்பாக பைத்தியமாய் இருக்கிறது, அப்படியே ஞானிகளை அவர்களுடைய தந்திரத்திலே பிடிக்கிறார் என்றும் ஞானிகளுடைய சிந்தைகள் வீணாய் இருக்கிறது என்றும் கர்த்தர் அறிந்திருக்கிறார் என்றும் எழுதியிருக்கிறதே என்று யோபு அன்றைக்கு சொன்னதை அன்றைக்கு பவுல் அப்போஸ்தலர் ஒரு ஞானி, கமாலியலுடைய பாதத்தில் கற்றவர், சகல சாஸ்திரங்களும் தெரிந்தவர்களை அவர் தந்திரமாய் பிடிக்கிறார். யோபுவினுடைய விசுவாசத்தை குறித்து நீங்க பார்த்தீங்கன்னா யாக்கோபு சொல்றாரு, 5ஆம் அத்தியாயம் 11வது வசனத்தை வாசிப்போம். இதோ பொறுமையாய் இருக்கிறவர்களை பாக்கியவான்கள் என்கிறோமே, யோபின் பொறுமையை குறித்து கேள்விப்பட்டிருக்கிறீர்கள், கர்த்தருடைய செயலின் முடிவையும் கண்டிருக்கிறீர்கள், கர்த்தர் மிகுந்த உருக்கமும் இரக்கமும் உள்ளவராய் இருக்கிறார். பாருங்க, யோபுனுடைய பொறுமையை நீங்கள் கேட்டிருக்கிறீர்களே, கண்டிருக்கிறீர்களே. நம்முடைய வாழ்க்கையில் அப்படிப்பட்ட ஒரு பொறுமையை ஆண்டவர் எதிர்பார்க்கிறார். அன்றைக்கு யாக்கோபு அவருடைய நிருபத்தில் யோபுவை சுட்டி காட்டுகிறார், எசேக்கியேல் சுட்டி காட்டுகிறார், பவுல் அப்போஸ்தலர் சுட்டி காட்டுகிறார். ஆண்டவருடைய வருகை அவர் மத்தியஸ்தராக செயல்படுகிறதை யோபு சுட்டி காட்டுகிறார். யோபுனுடைய விசுவாசத்தை யாக்கோபு இன்னும் சுட்டி காட்டுகிறார். அடுத்ததாக நீங்க பார்த்தீங்கன்னா உபத்திரவத்தில் பொறுமையாயிருங்கள், உங்கள் நம்பிக்கையில சந்தோஷமாயிருங்கள், ஜெபத்தில் தரித்திருங்கள். ரோமர் 12:12 வாசிக்கிறோம். அதை யோபுனுடைய வாழ்க்கையில நாம் பார்க்க முடியும். 1ஆம் அத்தியாயம் 6வது வசனத்திலிருந்து 2ஆம் அத்தியாயம் 10வது வசனம் வரை நீங்க வாசித்து பாருங்க. யோபுக்கு வந்து அத்தனை பாடுகள், அத்தனை உபத்திரவங்கள், அத்தனை நஷ்டங்கள், ஒரு வார்த்தை கூட முறுமுறுக்கல்ல, ஒரு வார்த்தை கூட தேவனுக்கு விரோதமாய் பேசல. அவர் பொறுமையாயிருந்தார். உபத்திரவத்தில் பொறுமையாயிருங்கள் என்று ஆண்டவர் நம்மை பார்த்து சொல்லுகிறார். நம்பிக்கையில சந்தோஷமாயிருங்கள் என்று ஆண்டவர் நம்மை பார்த்து சொல்லுகிறார். ஜெபத்தில் உறுதியாய் தரித்திருங்கள் என்று ஆண்டவர் சொல்லுகிறார். இதெல்லாம் யோபு வாழ்ந்து காட்டின ஒரு மனிதன். யோபுனுடைய வாழ்க்கையிலிருந்து கற்றுக்கொள்ள வேண்டிய பாடங்கள் ஏராளம் உண்டு. 1 பேதுரு 2ஆம் அத்தியாயம் 23வது வசனத்தை வாசிக்கலாம். 1 பேதுரு. அவர் வையப்படும் போது பதில் வையாமலும் பாடுபடும் போது பயமுறுத்தாமலும் நியாயமாய் தீர்ப்பு செய்கிறவருக்கு தம்மை ஒப்புவித்தார். அவர் வையப்படும் போது அவர் திரும்பி வையல்ல, அவர் பாடுபடும் போது எதிர்த்து நிற்கல்ல, தூசிக்கல்ல, மயிர் கத்திரிக்கிறவனுக்கு முன்பாக நிற்கிற ஆட்டுக்குட்டியை போல மௌனமாயிருந்தார். இன்றைக்கு கர்த்தருக்காக வருகிற பாடுகளை சகியுங்க, உபத்திரவங்களை சகியுங்க, முறுமுறுக்காதீங்க, சபிக்காதீங்க, மற்றவர்களை ஆசீர்வதிங்க. இதெல்லாம் யோபு நமக்கு கற்றுக் கொடுத்த பாடம். 1 பேதுரு 5ஆம் அத்தியாயம் 8-9 வசனங்களை வாசிக்கலாம். தெளிந்த புத்தியுள்ளவர்களாய் இருங்கள், விழித்திருங்கள், ஏனெனில் உங்கள் எதிராளி ஆகிய பிசாசானவன் கர்ச்சிக்கிற சிங்கம் போல் எவனை விழுங்கலாம். எதிராளியான சாத்தானானவன் கர்ச்சிக்கிற சிங்கம் போல அன்றைக்கு யோபுவை விழுங்க அவன் ஆயத்தமா இருந்தான். ஆண்டவரிடத்துல உத்தரவு பெற்றுக்கொண்டு யோபுவை சோதித்தான். அவனுடைய ஆஸ்திகளை அழித்தான், பிள்ளைகளை அழித்தான், அவனுடைய சரீரத்தை அழிக்க திட்டப்பட்டான். சரீரம் பாதிக்கப்பட்டது. ஆனால் அந்த சத்துருவை யோபு மேற்கொண்டார் என்று வேதத்தில் வாசிக்கிறோம். அதைத்தான் பேதுரு நமக்கு கற்றுக் கொடுக்கிறார். எதிராளியான சாத்தான் எவனை விழுங்கலாம் என்று கர்ச்சிக்கிற சிங்கம் போல சுற்றி வகை தேடி கொண்டிருக்கிறான். இந்த கடைசி நாட்களில் நீங்கள் எச்சரிக்கையாயிருங்க, ஜாக்கிரதையாயிருங்க. கடைசியாக சொல்லி ஒரு சில காரியங்களை சொல்லி முடிக்க விரும்புகிறேன். இந்த யோபுனுடைய வாழ்க்கை ஒரு சாட்சி உள்ள வாழ்க்கை. ஆண்ட தேவனாகிய கர்த்தர் சாட்சி கொடுத்தார். பரிசுத்த ஆவியானவர் 10 புத்தகத்தின் ஆசிரியராயிருந்து சாட்சி கொடுத்தார். பிசாசானவன் சாட்சி கொடுத்தார். அவன் மனைவி சாட்சி கொடுத்தாங்க, நண்பர்கள் சாட்சி கொடுத்தாங்க, யோபு தன்னை குறித்து நல்ல சாட்சி கொடுத்தாங்க. பழைய ஏற்பாட்டு தீர்க்கதரிசி எசேக்கியேல் சாட்சி கொடுத்தாரு. அன்றைக்கு புதிய ஏற்பாட்டில் உள்ள அநேக காரியங்களை யோபு முன்னறிவித்ததாக பார்த்தோம். பவுல் அப்போஸ்தலர் சாட்சி கொடுக்குறாரு, பேதுரு சாட்சி கொடுக்குறாரு,
யாக்கோபு சாட்சி கொடுக்குறாரு. இதெல்லாம் நீங்கள் பார்க்கும்போது எனக்கு சில காரியங்கள் என்னுடைய வாழ்க்கையில் ஆவியானவர் இன்றைக்கு உணர்த்தினார். முதலாவதாக சாத்தானின் சோதனையை யோபு தேவனுடைய கிருபையினால் மேற்கொண்டது போல நீங்களும் நானும் மேற்கொள்ள முடியும். இந்த உலகத்தில் சோதனையை ஜெயிக்க முடியும், பரிசுத்தமாயும் வாழ முடியும். ரெண்டாவது, தேவன் நம்முடைய வாழ்க்கையில் அனுமதிக்கிற காரியங்களுக்கு காரணம் தேடி நேரத்தை வீணாக்க வேண்டாம். அன்றைக்கு யோபுனுடைய வாழ்க்கையில் நடந்தது போல நம்முடைய வாழ்க்கையில் நடக்கலாம். ஆங்கிலத்தில் சொல்லுவாங்க காட்ஸ் வேஸ் ஆர் மிஸ்டீரியஸ் என்று சொல்லுவாங்க. தேவனுடைய வழிகள் ஆராய்ந்து முடியாது. அதே நேரத்தில் அவர் எண்ணி முடியாத அதிசயங்களையும் ஆராய்ந்து முடியாத அற்புதங்களையும் நம்முடைய வாழ்க்கையிலே செய்வார். மூன்றாவதாக ஆண்டவர் எனக்கு கற்றுக் கொடுத்த பாடம், உண்மையான ஆசீர்வாதம் என்பது உலக பிரகாரமான ஆசீர்வாதம் அல்ல, மாறாக தேவன் நமக்கு வெளிப்படுத்துகிற சத்தியம்தான் உண்மையான ஆசீர்வாதம். இந்த யோபுவின் மூலமாய் வெளிப்படுத்தினாரே, இந்த சத்தியத்தை தெரிந்து கொள்கிற பாக்கியத்தை தந்தாரே, இதுதான் ஆசீர்வாதம். நான்காவதாக நான் சொல்லுவேன், பொன்னை புடமிட்டு சுத்திகரிப்பது போல தேவன் நம்மை சுத்திகரிக்கலாம். யோபுவின் புத்தகம் 23ஆம் அத்தியாயம் 16வது வசனத்தில் அது நமக்கு அப்படியாய் சொல்ல. அந்த வசனத்தை வாசிப்போம். யோபு 23:10 வாசிப்போம். ஏற்கனவே நாம் வாசித்த வசனம்தான். ஆனாலும் நான் போகும் வழியை அவர் அறிவார். போகும் வழியை அவர் அறிவார். இந்த ஒரு விசுவாசம் நமக்கு வேணும். அவர் பொன்னை புடமிடுகிறது போல நம்மை புடமிட்டு கொண்டிருக்கலாம். பாடுகளுக்கு மேலே பாடுகள், உபத்திரவங்களுக்கு மேலே உபத்திரவங்கள், நிந்தைகளுக்கு மேலே நிந்தைகள் வரலாம். ஆனால் ஒன்றை மாத்திரம் நீங்கள் விளங்கி கொள்ளுங்க, இது எல்லாவற்றையும் அவர் அறிகிற தேவனாக இருக்கிறார். ஐந்தாவதாக, தேவனுடைய வழிகள் ஆரம்பத்தில் இருளாக இருக்கும், அல்லது சில நேரத்தில் நெருக்கமாக இருக்கும், கொடுமையாய் தோன்றும். ஆனால் முடிவில் அவருடைய மன உருக்கத்தை நீங்களும் நானும் கண்டுகொள்ள முடியும். யோபுனுடைய புத்தகம் 42ஆம் அத்தியாயத்தில் 7-17 வரை வாசித்து பாருங்க. தேவன் எவ்வளவு இரக்கமுள்ளவர், எவ்வளவு அன்புள்ளவர், எவ்வளவு கரிசனை உள்ளவர் என்பதை யோபுனுடைய புத்தகத்தின் மூலமாக சாட்சியாய் நாம் கற்றுக்கொள்ள முடியும். இரட்டத்தனையான ஆசீர்வாதத்தை யோபு பெற்றார். இறந்த பிள்ளைகள் திரும்ப 10 பிள்ளைகள் பிறந்தது. ஏன் 20 பிள்ளைகள் பிறக்கல? முதலிலே பிறந்த 10 பிள்ளைகளும் பரலோகத்தில் நித்திய ஜீவனுக்குள்ளே பிரவேசித்தபடியினால இந்த 10 பிள்ளைகளையும் கொடுத்து இரட்டத்தனையாய் பிள்ளைகளை இரட்டத்தனையாய் கொடுத்தார். அதே நேரத்தில் ஆஸ்தியை இரட்டத்தனையாய் கொடுத்தார். அதற்கு பிறகு 140 ஆண்டுகள் ஜீவனோடு இருக்க ஆண்டவர் யோபுவுக்கு பலம் கொடுத்தார். அடுத்ததாக நாம் கற்றுக்கொள்ள வேண்டிய பாடம் என்னவென்றால், கடவுள் அல்லது மனுக்குலத்தை சிருஷ்டித்ததையும் மனுக்குலத்தை மீட்பதற்கும் அவர் ஒரு திட்டத்தை வைத்தார். அந்த திட்டத்தை ஆரம்ப நாட்களிலிருந்தே சத்துருவானவன் அதை முறியடிப்பதற்கு அவன் முயற்சி எடுத்தான். ஆனால் அந்த திட்டத்தில் தோற்று போனது சாத்தான் தானே தவிர தேவன் அல்ல. அதே போல் நம்முடைய வாழ்க்கையிலும் தேவன் ஒரு திட்டத்தை வைத்திருக்கிறார். சத்துரு பல வகையில் நம்மை சோதிக்கலாம். என்னை கேட்டுக்கொண்டிருக்கிற அருமையான சகோதரனே, சகோதரியே, நீ யோபுவை போல சாட்சியாக வாழ்வாயானால் ஜெயம் பெறப் போகிறது நீயாகத்தான் இருக்கும். ஒரு நாளும் சாத்தான் உன்னை மேற்கொள்ள முடியாது. அடுத்ததாக 7ஆவதாக ஆண்டவர் கற்றுக் கொடுத்த பாடம், தேவனை எல்லா சூழ்நிலையும் நம்ப முடியுமா என்கிற ஒரு கேள்வி நம்முடைய வாழ்க்கையில் அடிக்கடி எழும்புகிறது. யோபுனுடைய சரித்திரம் எனக்கு கற்றுக் கொடுத்த பாடம், எந்த சூழ்நிலையிலும் என்னுடைய ஆண்டவர் மேலே நான் நம்பிக்கையாயிருப்பேன். அவர் கொன்று போட்டாலும் அவர் நம்பிக்கையாயிருப்பேன். அவர் என் வழிகளை ரூபகாரம் பண்ணுவாரே தவிர இதனால் என்னுடைய வாழ்க்கையில் எந்த நஷ்டமும் இல்லை என்கிற ஒரு பெரிய சத்தியத்தை நாம் கற்றுக்கொள்ள முடிகிறது. 8ஆவதாக பார்க்கும்போது, நம்முடைய உபத்திரவங்களுக்கு காரணத்தை அறிந்து தேவனை நம்புவதல்ல விசுவாசம். காரணம் எப்படியா இருந்தாலும், அந்த அறிவே நமக்கு இல்லாமல் இருந்தாலும் ஆண்டவரை முழுக்க சார்ந்திருப்பது தான் விசுவாசம். இத்தனை குணாதிசயங்களையும் யோபுனுடைய வாழ்க்கையில் நீங்கள் பார்க்க முடியும். அப்படிப்பட்ட ஒரு சாட்சி உள்ள ஜீவியத்தை இன்றைக்கு அதிகாலையிலே ஆண்டவரே எனக்கு தாரும் என்று நீங்களும் நானும் ஜெபிப்போம். ஒரு நிமிடம் கண்களை மூடி நாம் ஜெபிப்போம். நல்ல ஆண்டவரே, இதுவரைக்கும் யோபுனுடைய வாழ்க்கையிலிருந்து யோபுனுடைய சாட்சியை குறித்து நாங்கள் தியானித்தோம். தேவனாகிய கர்த்தர் நீர் சாட்சி கொடுத்தீர், பரிசுத்த ஆவியானவர் நீர் சாட்சி கொடுத்தீர். எப்பொழுதும் குற்றப்படுத்துகிறதான சத்துரு சாட்சி கொடுத்தான். ஆண்டவரை தூஷித்து கொண்டிருந்த மனைவி அந்த தூஷணத்திற்கு மத்தியில் சாட்சி சொல்கிறான். அவனுடைய நண்பர்கள் யோபுவை பற்றி குறை சொன்னாலும் அந்த குறைகளுக்கு மத்தியில்
அவனுடைய சாட்சியை நாம் கேட்க முடியும். உபத்திரவங்களுக்கு மத்தியில், பாடுகளுக்கு மத்தியில், வேதனைகளுக்கு மத்தியில், தெரு ஓரத்தில் ஆண்டவரே தன்னுடைய ஓட்டால் தன்னுடைய சரீரத்தை கீறி கொண்டிருந்த நேரத்திலும் யோபுனுடைய வாழ்க்கையில் யோபு தன்னுடைய சாட்சியை சொல்ல தவறவில்லை. அப்படியே அவர் வாழ்ந்து காட்டினதை அவருடைய வாய் நிரூபித்தது என்று பார்த்தோம். ஆண்டவரே, பழைய ஏற்பாட்டு பரிசுத்தவானாகிய எசேக்கியேல் தீர்க்கதரிசியின் மூலமாக, புதிய ஏற்பாட்டு பரிசுத்தவான்களாகிய பேதுரு மூலமாக, யாக்கோபு மூலமாக, ஆண்டவரே பவுல் அப்போஸ்தலர் மூலமாக யோபுனுடைய சாட்சியை நாங்கள் இன்றைக்கு கேட்டோம். அப்படிப்பட்ட ஒரு கிருபையை தாங்க இன்றைக்கு நாங்கள் ஆராதிக்கிற சபையில் நாங்கள் அப்படிப்பட்ட சாட்சியை பெறுவதற்கு உதவி செய்யுங்க. வரும் நாட்கள் ஆண்டவருடைய வருகை பிந்துமையானால் சரித்திரத்தில் நம்மை குறித்து ஒரு நல்ல சாட்சி எழுதப்படட்டும். ஒருவேளை நீங்கள் நினைக்கலாம், அந்த சாட்சி என்னை குறித்து நல்ல சாட்சி இருந்தாலும் யாரும் எழுத மாட்டார்கள் என்று நினைத்தாலோ, ஜீவ புஸ்தகத்தில் அந்த சாட்சி எழுதப்படும் என்கிற அந்த விசுவாசத்தோடு கூட நம்முடைய விசுவாச ஓட்டத்தில் ஓடக்கடவும், நெய்மித்த ஓட்டத்தில் பொறுமையோடு கூட ஓடக்கடவும். தேவன் தாமே நம்மை ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.